ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் யாவரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சுகமாய் காத்து கொள்ளுவாராக. இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப் போகிற வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 36 வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். பாழாய் நிர்மூலமாகி போனதை கட்டுகிறவர். செழிப்பில்லாத நிலம், வறட்சியான நிலத்தை பயிர் நிலமாக்குகிறவர். உங்க கூட இருக்கிற ஜனங்கள் அதை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். இது கர்த்தராகிய நான் சொன்னேன், அதை செய்வேன். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு வாக்குத்தத்தம் சொன்னால் அதை நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், மனிதன் அல்ல. நம்ம இடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை மாறி பேசுகிற மனிதர்கள் அல்ல. எனக்கு முதல் நான் நம்பின சில விஷயங்களில் இயேசுவை தவிர வேறு ஒருவரும் நல்லவன் இல்லை என்பதை கண்டுகொள்ளுகிற அனுபவத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஒரு திருமண காரியத்தில் என்னைதான் என்னிடத்தில் வந்து பெண் வீட்டார் மாப்பிள்ளையுடைய அம்மா அக்கா கிட்ட எல்லாம் பேசி, அவங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசி அந்த சம்மதம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். பெண்ணு ரொம்ப அழகா இருக்க மாட்டா, கருப்பா இருப்பா. அவனும் கருப்பா தான் இருப்பான், மாப்பிள்ளையும் கருப்பா தான் இருப்பான். அதனால இப்படி சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நிறைய கமிட்மெண்ட் அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் செய்வோம், அதெல்லாம் நாங்கள் செய்வோம். நீங்க சொல்லுங்க தம்பி, நாங்க அதை செய்வோம்னு சொல்லி ஒரு சீனியர் பாஸ்டர் அடிக்கடி வருவார். வந்து என்னை பார்த்து சொல்லிடுங்க தம்பி, இதை செஞ்சிடலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நானும் ஊருக்கு வரும்பொழுதெல்லாம், பைபிள் காலேஜ்லேருந்து ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் அவங்க வீட்டுக்கு இதுக்குன்னே வேலை மண்ணுக்கிட்ட போய் பார்த்து அவங்களோட பேசுவேன். அப்போ அவங்க அம்மா, அவங்க அக்கா எல்லாருமே என்ன தெரியும். அவங்க சொன்னாங்க, தம்பி நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் நம்புகிறோம், வார்த்தையை நம்புகிறோம், அவங்க செய்வாங்கன்னு. நீங்கள் தான் கூட இருந்து அதை நடத்தணும், பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். நமக்கு அந்த வயசெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. முடிஞ்சது, எல்லாம் என்கேஜ்மெண்ட்டெல்லாம் போட்டாங்க, முடித்தாங்க. கல்யாணத்துக்கு எங்களுக்கு சொல்லவே இல்லை. கல்யாணம் வச்சிருக்காங்க, அந்த கல்யாணத்திற்கான தேதி, கல்யாணத்துக்கான காரியம் எதையுமே சொல்லலை. திடீர்னு கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் கல்யாணம். நாங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எங்கள் டீம் ஃபுல்லாக நார்த் இந்தியா டூருக்கு ரெடி ஆயிடுச்சு. இவனுக்கு கல்யாணம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ பாருங்க எவ்வளோ சீக்கிரட்டாக செய்யுது. அது எங்கள் பாஸ்டருக்கு தெரிய வந்தப்ப ரொம்ப கோவப்பட்டார். கோவப்பட்டு என்கிட்ட ஒன்றும் கேட்கல, அந்த மாப்பிள்ளை கிட்ட தான் கேட்டார். அவனை தான் அவர் படிக்க வச்சிருந்தார். அவனை கேட்டார். மனிதனுடைய வார்த்தை புல்லில் மேல் பெய்த பனியை போல கனமா போயிடுச்சு. அந்தாலும் என்னென்னமோ சொன்னார். அதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு நான் சொல்லியிருந்தேன். கடைசியில் இருந்தாலும் ஒன்றுமே செய்யலை.
எனக்கு அது பயங்கர வேதனையாக இருந்துச்சு. நான் அதை கண்டுக்கல. ஏன் கண்டுக்கலன்னா, மனிதர்கள் இப்படி தான் அப்படின்னு கண்டுபிடித்துட்டேன். அதுக்கப்புறம் எவர் சொல்கிற வார்த்தையை நம்ப மாட்டேன். எவர் சொல்கிற வார்த்தையும். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்கள் ஊழியத்தை குறித்து ஆண்டவர் எனக்கு ஒரு பாரம் கொடுத்துட்டார், இனிமே உங்கள் ஊழியம் என்ன டெவலப் ஆகுது பாருங்க. நான் சொல்கிற ஆள் ஃப்ராட் அவன் தான். அந்த அம்மா தான். ஒரு அம்மா ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துச்சு. வந்துட்டு சொல்லிச்சு, பாஸ்டர் ஒன்றும் இல்லை, ஒரு லேண்டு, அந்த லேண்டு அடியாட்கள் அதை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு அதை அந்த அடியாளெலாம் எதிர்க்க எனக்கு பலன் இல்லை, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை வித்துட்டாருன்னா சபைக்கு தான் நான் தருவேன். சபைக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்துட்டு மீதி காசை நான் ஃப்ரான்ஸ் கொண்டு போயிடுவேன். ரொம்ப கம்மியாக தான் போகுதுன்றாங்க, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த அம்மா சொல்லி 2 வாரம் 2-3 வாரம் அவ்வளோதான். அந்த அம்மா சொன்னதுக்காக இல்லை, அந்த அம்மா கொடுக்கும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. கர்த்தர் ஜெபித்தா, இந்த மனுஷன் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க. கர்த்தர் பாருங்க, அவங்க குடும்பத்திலே ஒரு மனிதனை எழுப்பினார். அவன் அந்த அடியாட்களை போய் பார்த்தப்ப அவங்க உங்கள் இடமா நாங்கள் விளக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை, உடனே விளக்கிட்டா. டக்குன்னு அந்த இடத்த ஒரு 50 லட்சத்துக்கு விற்றாங்க. அந்த அம்மா விற்று பணம் கையில் வந்தோடனே அப்படியே யூரோவாக மாற்றி ஃப்ரான்ஸுக்கு போயிட்டாங்க. எனக்கு அவங்க ஃப்ரான்ஸுக்கு போனதுலாம் தெரியாது. அவங்க சம்பந்தி ஒருத்தவங்க இங்கே இருந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பார்த்தாங்களா, உங்கள்கிட்ட பேசுனாங்களா? இல்லை சிஸ்டர், அவங்க பேசணும்னு அவசியம் இல்லை, ஜெபம் பண்ணியிருக்க அற்புதம் செய்வார். செஞ்சுட்டார் பாஸ்டர், இடத்த விற்றுட்டாங்க, அந்த பொம்பளை எல்லாத்தையும் விற்று கொண்டு போயிட்டா. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை உங்களுக்கு 1000 சொல்லுவாங்க சிஸ்டர், அதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் தான் கொடுப்பார், கொடுக்கணும்னு அவர் தான் கொடுப்பார். மனிதனால் கொடுத்து நம்ம திருப்தியை அடைய முடியாது, அவர் தான் கொடுப்பார். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பாழாய் கிடக்கிற அதை கட்டு வைக்கிற கர்த்தர். ஒவ்வொரு நிலமா, ஒன்றுமே இல்லாத நிலம் பயிர் நிலமாக மாற்றி உங்கள் கூட இருக்கிறவங்கள பார்க்க பண்ணுவார். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டீங்க, நீங்கள் அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான் போச்சு அப்படின்னு யாராவது சொன்னால் கவலைப்படாது. ஆராய்ச்சி நிர்மூலமாகி போச்சு, நத்திங், ஒரு இதுவும் கிடையாது, நம்பிக்கை இல்லை அப்படின்னு இருக்கீங்களா? இந்த காலை வேலை செய்து உங்களுக்கு தான். எல்லாவற்றையும் இழந்துட்டேன், என் நகை இழந்துட்டேன், சொத்துக்கள் இழந்துட்டேன், எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டேன். இன்னும் நான் இழக்காமல் இருக்கிறது என் ஜீவன், என் பிள்ளைகள், அவ்வளோதான். மற்ற எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆனால் கர்த்தரை கைவிட மாட்டார் மட்டும் நம்பிக்கையோடு இருக்கேன். உங்களுக்கு தான் இந்த செய்தி. நீ எதெல்லாம் இழந்தியோ, எதெல்லாம் பாழாக்கப்பட்டதோ, எதெல்லாம் நிர்மூலமாகி போச்சோ, கர்த்தர் இறங்கி அதை கட்டப் போகிறார். பாழான நிலத்தை பயிர் நிலமாக மாற்ற போகிறார். It will give its growth, its grains. அது வளர்ந்து அதன் கனிகளை, அதன் மணிகளை, நெல் மணிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். இது கர்த்தர் செய்ய போகிற காரியம். யார் பார்ப்பாங்களாம்? நீங்கள் நிர்மூலமான போது பார்த்தாங்கல்ல, நீங்கள் குறைவுபடும் போது பார்த்தாங்கல்ல, உங்கள் நிலம் பாழான போது பார்த்தாங்கல்ல, தட் சேம் பர்சன்ஸ், அதே ஆட்கள்
உங்களை நிர்மூலமாக்கினதே அவ்வளோதான் இருப்பான். உன்னை பாழாக்கினது அவ்வளோதான் இருப்பான். உன் கூடவே இருந்து இந்த வேலையை செஞ்சிருப்பான். ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அவங்க தான். உன் கூடவே இருந்து காலம் வரணாங்கல்ல, அந்த ஆட்கள் பார்ப்பானா. என்ன பார்ப்பானா? கர்த்தர் உங்க கூட இருந்து அவர் செய்கிறதை. ஏன்னா கர்த்தர் சொல்ற, நான் தான் சொன்னேன், நான் செய்வேன். நான் தான் சொன்னேன், நான் செய்வேன். உன்னை இதுவரை ஏமாற்றி இருக்கலாம், உன்னை இதுவரையில் பாழாக்கி இருக்கலாம், உன்னை இதுவரையில் நிர்மூலமாக்கி இருக்கலாம், இதுவரையில் உன்னுடைய சொத்துக்கள், உன்னுடைய ஆசீர்வாதங்கள், உன்னுடைய சரீரத்தின் பலன்கள் எல்லாத்தையும் உறிந்து எடுத்துருக்கலாம். நீ இப்ப என்ன தெரியுமா நினைச்சிட்டு உட்காந்துருக்க? ஐயோ, நான் எல்லாவற்றையும் நடந்து விட்டேன். ஒருவேளை உங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஐ டோன்ட் ஹாவ் எனி ஹோப் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் வேற ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு உட்காந்துருக்கலாம். உங்களுக்கு தாங்க, உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்றார், உன்னை கட்டு வைக்கிற கர்த்தர். உன் நிலத்தை பயிரிட பண்ணுகிற பயிர் வச்சு அது செழிக்க பண்ணுகிற கர்த்தர். அவர் சொல்லியிருக்காரு, சுற்றி உள்ள ஜனங்க பார்க்க போறாங்க, கர்த்தர் செய்கிறத நீங்க காண போறீங்க. அவர் சொல்லிட்டார்ல, அவர் தான் செய்வார். இந்த காலவேளையில கரங்களை உயர்த்தி, நீர் சொன்னீர், நீர் செய்வீர் என்று மாத்திரம் சொல்லுற. என் வாழ்க்கையை நீர் கட்டுவீர், என் வாழ்க்கையை நீ செழிப்படைய பண்ணுவீர், இதை சுற்றியுள்ள ஜனங்கள் பார்ப்பார்கள், இதை நீ சொன்னீர், இதை செய்ய போதுமானவராக இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு அற்புதத்தை காண்பீங்க, இன்னைக்கு அதிசயத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வாட் எவர் மேபி, ஏதா வேணா இருக்கலாம், யார் வேணா உங்களை தடுத்திருக்கலாம், யார் வேணா உங்களுடைய நிலங்கள், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுக்கு வர வேண்டிய இன்ஹெரிட்டன்ஸ், உங்களுக்கு வரக்கூடிய சுதந்திரங்களை தட்டி பறித்ததை போல இருக்கலாம். But God who is alive, ஒரு தேவன் ஒருவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணி அதை மீட்டு கொடுக்க ஒரு வல்லமையுடையவராக இருக்கிறார். அதை இந்த ராத்திரி வேளையில இன்றைக்கே பகல் நேரத்துல இருந்து ராத்திரிக்குள்ள கர்த்தர் சில காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்களே, ஆனால் அதை எங்களுக்கு தெரியப்படுத்த, சாட்சியை அறிவிக்க மறந்து விடாதிருங்கள். ஏனென்றால் கர்த்தர் அதை சொல்லி இருக்கிறார், நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.